வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி. நாடி துடிப்பு, இதய துடிப்பு, பிளட் ப்ரெஷர். நாடி துடிப்புங்கிறது 72 இருக்குன்னு சராசரியாக. இதய துடிப்பும் அதே தான், மாற்றம் இல்லை. பிளட் ப்ரெஷருங்கிறது வந்து 120/80 இருக்கணும். அதில் வந்து நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். மாதம் ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கணும், மாதம் ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து வந்து வார செக்கப்பு, பிளட் ப்ரெஷருக்கும் வாரம் செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதையும் வந்து 120/80 மெயின்டைன் பண்ணி 140/90க்கு மேலே போனோம்னா நம்ம மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி ரொம்ப லோவாக இருக்கும்போது, இந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணி பற்றாக்குறை, உப்புச்சத்துக்கள் குறைபாடு இருக்கும்போது ரொம்ப பிபி லோவாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணி வந்து நிறையா அருந்தணும். பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க உப்புச்சத்து கொஞ்சம் நம்ம வந்து முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். எவ்வளோ தூரம் குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. உப்புச்சத்து தான் மெயின். சாப்பாடு இல்லை குறைச்சிக்கணும். டேபிளில் இருக்கிற சாப்பாடில் குறைஞ்ச அளவு குறைச்சிக்கணும். எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ நல்லது. அடுத்து வந்து நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஷரும் குறையும். நம்ம உடற்பயிற்சி ஒரு டெய்லி 30 நிமிஷம் 40 நிமிஷம் பண்ணும்போது பிளட் ப்ரெஷருடைய அளவு வந்து இதையும் சீராக இயங்கும்போது பிளட் ப்ரெஷரோட அளவு கரெக்டாக இருக்கும். அதையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். முடிந்த அளவு நம்ம எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும்போது, நம்மளுடைய சதைகளும் எலும்புகளும் பலமாக இருக்கும்போது இரத்த கொதிப்புகள் வராமல் தடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.